தமிழ் சினிமாவில் இப்போது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுருங்க. அதாவது ஒரு நடிகரோட படம் அப்போ வருது அப்படின்னா, அந்த நடிகரோட சீசன் சொல்லலாம். அதாவது குறிப்பாக விஜய் சீசன், அஜித் சீசன், ரஜினி சீசன், கமலஹாசன் இவங்களோட படம் வருது அப்படின்னா, அந்த ஒரு சீசனை வந்து பார்த்தா இவங்களோட சீசன் என்று சொல்லலாம். ஆனால் இப்போது தமிழ் சினிமாவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு விவாகரத்து சீசன் தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த விவாகரத்து தான் வந்து பார்த்தா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது நடிகர்கள் மத்தியில், பிரபலங்கள் மத்தியில். இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது சினிமா நடிகையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நடிகரோட மனைவியாக இருந்தாலும் சரி, விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு ஈஸியாக வந்து பார்த்தா ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்குற மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்பவும் ஈஸியாக வந்து பார்த்தா எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு வந்து பார்த்தா வாழ அவரோட பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பார்த்தா ஈஸியாக போயிட்டு கோர்ட்டில் வந்து பார்த்தா விவாகரத்து வாங்கிடுறாங்க. இப்போ கூட சமீப காலத்துக்கு முன்பு விவாகரத்து பேச்சாக பேசப்பட்டது வந்து பார்த்தா தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்களோட விவாகரத்து தான் பேசப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையில் குடும்ப நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விவாகரத்தை வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனை அடுத்து தான் இவங்க இரு தரப்புகளையும் வந்து பார்த்தா அக்டோபர் மாதம் வந்து பார்த்தா விவாகரத்து வந்து பார்த்தா மனு தாக்கல் வந்து பார்த்தா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வந்து பார்த்தா இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து விவாகரத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்தது. தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் இதே போல தான் நடந்திருக்கு. அதாவது ராம்ராஜி நளினி, அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் சீதா, நாகசேனியா சமந்தா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தா இப்போது விவாகரத்து பட்டியலில் வந்து பார்த்தா இன்னொரு ஜோடியை வந்து பார்த்தா சேர்ந்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு நட்சத்திர நடிகர் வந்து பார்த்தா இப்போது முடிவு பண்ணியிருக்காராமா விவாகரத்து பெற. சினிமாவில் வந்து பார்த்தா நிறைய நடிகையாகட்டும் நடிகராகட்டும் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையாகட்டும் தாம்பதிய வாழ்க்கையாகட்டும் ஒன்றா சரி ஜோடியாக நடிக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு படமாக வந்து பார்த்தா நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்திலே இப்படி நடித்தவங்க இந்த ஒரு நடிகர் வந்து பார்த்தா கடைசியில் இவங்களே தன்னோட வாழ்க்கையை விவாகரத்து பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தா எல்லாருக்கும் வந்து பார்த்தா ரொம்ப பேர் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது இந்த ஒரு நிலையில் வந்து பார்த்தா இப்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் இருக்கக்கூடிய ஜெயம் ரவி மற்றும் அவங்களோட மனைவியான ஆர்த்தி இவங்க வந்து பார்த்தா விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தா வெளியாயிருக்கு. ரொம்ப நாளாகவே இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தகராறு வாக்குவாதம் வந்து பார்த்தா இப்போ ஒரேடியாக முடிவு விதமாக வந்து பார்த்தா விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதனால் இவங்க வந்து பார்த்தா விவாகரத்து பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தா ஒரு தகவலாக வெளிவந்துள்ளது. இப்படியாப்பட்ட நிலையில் வந்து பார்த்தா ஜெயம் ரவி நடிக்கக்கூடிய ஒரு முக்கால்வாசி படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி ஆர்த்தி அவங்களோட தாயார் தான் வந்து பார்த்தா தயாரிப்பாளராக இருந்துட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்தா ஆரம்ப காலகட்டத்திலேயே கல்லூரி படிக்கும் போது வந்து 2 பேரும் வந்து பார்த்தா காதலித்து வந்து பார்த்தா ரொம்ப நாள் கழிச்சா வந்து பார்த்தா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி இருக்க நிலையில் வந்து பார்த்தா இவங்க அவங்களுடைய தன் விருப்பத்தை வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தா விவாகரத்து பெற போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தா அஃபிஷியலாக வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அவங்க குடும்பத்தினர் வந்து பார்த்தா இவங்க 2 பேர்ட்டையும் பார்த்தா ஒரு சில வார்த்தைகளை வைத்து வந்து பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தா கன்வின்ஸ் பண்ண வந்து பார்த்தா ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் வந்து இன்னும் கடந்து போகிற நேரம் வந்து பார்த்தா வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தா பிள்ளைகளும் இருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆனால் அதனை அடுத்து இவங்களோட பிரிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சோகமான சம்பவமாக இருந்துட்டு வருது. இப்போது அதனை அடுத்தும் ஜெயம் ரவி அவங்க மனைவியோட தாயாரும் வந்து பார்த்தா என்ன பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகரும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மற்ற நடிகர் போல் நீங்களும் வந்து பார்த்தா பண்ண வேணாம், நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தா உட்காந்து கொஞ்ச நாள் யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து முடிவு பண்ணுங்கள், எப்பயும் திடீர் முடிவு வந்து பார்த்தா எப்பயுமே எடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன சொல்லிட்டும் கீழே வந்து